ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுடைய இபி கனெக்ஷனில் இருக்கிற நேமை ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க அல்லது ஏற்கனவே ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, அந்த வீட்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இபி நேம் வந்து அவங்களுடைய பேரில் இருக்கும். ஸோ பழைய ஓனருடைய பேரில் இருந்து உங்களுடைய பேருக்கு எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஎன்இபி ரிலேட்டடான ஆன்லைன் சர்வீசஸ். ஸோ இதுக்காக நான் என்ன ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணுறனோ அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வாங்க நீங்கள் இபி ஆஃபீஸுக்கு போகணும்னு கூட அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தபடி உங்களை வேலையை நீங்கள் வந்து ஈஸியாக சிம்பிளாக முடிக்கலாம். ஃபஸ்ட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸிட்டிங் சர்வீஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்ளிகேண்ட் மொபைல் நம்பர், கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்ளிகேண்ட்டுடைய மெயில் ஐடி, என்ன மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ அதாவது எக்ஸிட்டிங் யாருதும் இருக்க தேவையில்ல. ஸோ யாருது வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் 2 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த இபி ஓனருடைய கன்சர்ன், அவங்களுடைய கன்சர்ன் லெட்டரை வச்சு நீங்கள் மூவ் பண்ணுறது அல்லது அவங்களுடைய கன்சர்ன் லெட்டர் இல்லாமல் மூவ் பண்ணுறது. ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் அது எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், அதை எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ரெக்யூர்டு ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபைலிங் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபார்ம் 2 ஒன்று இருக்குது, ஃபார்ம் 4 இருக்குது. ஸோ ஃபார்ம் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் 2 ஃபார்ம் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய ஓனருடைய கன்சர்ன், ஸோ அவர் மூலமாகவே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அவர்கிட்டருந்து உங்களுடைய வீடை வாங்கியிருப்பீங்க, அவருடைய கன்சர்ன் லெட்டர் வச்சு நீங்கள் மூவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு இந்த கன்சர்ன் வித் கன்சர்ன் லெட்டர். வித்தவுட் கன்சர்ன் லெட்டர் அப்படின்னா ஸோ அவருடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் வந்து மூவ் பண்ணுறது. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் 4, அதாவது இந்த வந்து ஃபார்ம் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கன்சர்ன் லெட்டர்ஸ், அதாவது கன்சர்ன் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் மாற்றுறது தான் ஃபார்ம் 4. ஸோ ஃபார்ம் 2 வந்து அவருடைய கன்சர்ன் லெட்டரோட அவருடைய சைனோட நீங்கள் மாற்றுறது. இந்த ஃபார்ம் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேசிக்காக உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன், ஸோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய சைனை மட்டும் போட்டு இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ ஃபார்ம் 4ல் ஸோ உங்களுடைய நேமு, உங்களுடைய யாருடைய நேமுக்கு நீங்கள் மாற்றுறீங்களோ அவங்களுடைய நேம், ஸோ அவங்களுடைய நேம் தான் அந்த டாக்குமெண்ட்லேயும் இருக்கணும். யாருடைய நேமுக்கு மாற்றுறீங்களோ அவங்களுடைய நேமு, அவங்களுடைய அப்பா நேமு, அவங்களுடைய அட்ரஸ்ஸு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் கனெக்ஷன், ஸோ எங்கே இருக்குது, ஸோ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் கொடுக்கறது தான் ஃபார்ம் 4. ஸோ இதை ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபார்ம் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஒப்புதலோடு நீங்கள் மாற்றுறது தான் ஃபார்ம் 2. ஸோ அவருடைய 2 ஃபார்மே இருக்குது இதில். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் 2 பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அந்த பழைய ஓனருடைய நேமே ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவருடைய அவருடைய நேம் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி என்னுடைய வீட்டை வந்து இவங்களுக்கு வந்து நான் சேல் பண்ணிட்டேன், என்னுடைய ஒப்புதலோட என்னுடைய பேரில் இருந்து அவங்களுடைய பேருக்கு வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய லெட்டர் ஒன்று கொடுக்கறது தான் இந்த லெட்டர். அதில் அவருடைய நேமு ஃபஸ்ட்டு மேலே எல்லாமே பழைய ஓனருடைய நேம் கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டு இந்த சேஞ்ச் டூ அப்படின்ற ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் அவங்களுடைய நேம், ட்ரான்ஸ்ஃபர் டூ அப்படின்ற இடத்துல யார் நேமுக்கு மாற்றுறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ இதையும் நீங்கள் அதாவது ஃபார்ம் 4யும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபார்ம் 2யும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டியூ டு சேல்ஸ் அண்ட் பார்ட்டிஷன் கிஃப்ட் வித்தவுட் கன்சர்ன் லெட்டர், கன்சர்ன் அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் மாற்றுறது. ஸோ அதுக்கு வந்து ஃபார்ம் 4 மட்டும் நீங்கள் வச்சா போதும். அதுக்கு நீங்கள் ஃபார்ம் 2 வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்றத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. 3வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் இறந்துட்டாங்க, டியூ டு டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபார்ம் 4 வந்து வைக்கணும், ப்ளஸ் அண்டர்டேக்கிங் லெட்டர்ஸும் வைக்கணும். ஸோ இது எதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற மட்டும் ஸோ பாண்ட் ஷீட்டில் நீங்கள் அந்த அண்டர்டேக்கிங் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து, அதாவது ஸ்கேன் பண்ணி
அல்லது அந்த லெட்டரை எடுத்து பாண்ட் ஷீட்டில் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற ஃபார்ம் 2 ஃபார்ம் 4 வந்து நீங்கள் நார்மலாக ஸ்கேன் பண்ணி வச்சாலே போதும். அடுத்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து எஸ் முந்தைய முகவரி அப்படின்ட்டு இருக்கும். அதில் எஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மேலே எல்லாமே நீங்கள் உங்களோட அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் எந்த சர்வீஸ் கனெக்ஷன் நேம் மாற்றுறீங்களோ ஸோ அதை என்ட்ரு பண்ணாலே அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகும். அடுத்தது இப்போதைக்கு அந்த அட்ரஸில் எதனா சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எதனா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக எப்படி இபி நேமில் அதாவது அட்ரஸில் இருந்து சேஞ்சஸ் வேணுமோ ஸோ அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக என்ன அட்ரஸ் இருக்கோ அதுவே வேணும் அப்படின்னாலும் ஸோ சேம் அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றும் இஷ்யூ கிடையாது. கதவு எண், வீடு, அதுக்கப்புறம் தெரு, நகரம், கிராமம், தாலுக்கா, அஞ்சல் குறியீடு ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக 1 by 1 கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கம்மா என்ட்ரு பண்ணாதீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அது கம்மா அசைன் ஆகிக்கும். அதனால் ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கம்மா என்ட்ரு பண்ணாதீங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரின் விவரங்கள் அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பெயர் மாற்றத்துக்கான காரணம் ஸோ இதில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி டியூ டு வித் கன்சர்ன் லெட்டர், வித்தவுட் கன்சர்ன் லெட்டர், டியூ டு டெத். ஸோ இதில் 3 ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்ம் 2ம் ஃபார்ம் 4ம் அப்லோட் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்ம் 4 மட்டும். மூணாவது ஆப்ஷன் டியூ டு டெத் அப்படின்னா அண்டர்டேக்கிங் அண்ட் ஃபார்ம் 4ம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அது மட்டும் அண்டர்டேக்கிங் மட்டும் ஒரு 100 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உரிமையாளர் பேர் ஓனர்னு இருக்கும். விண்ணப்பதாரின் பெயர் ஸோ யார் பேருக்கு நீங்கள் வந்து பேரை கனெக்ஷன் மாற்றுறீங்களோ அந்த இப்போ இருக்கிற கரண்ட் ஓனருடைய நேமை நீங்கள் விண்ணப்பதாரின் பெயர் அப்படிங்கிற இடத்துல என்ட்ரு பண்ணணும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோடு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட வந்து டாக்குமெண்ட் வந்து உங்களுடைய பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. ஸோ உங்களுடைய பேரில் தான் டாக்குமெண்ட் இருக்குது. பழைய ஓனர் பேர்லேருந்து உங்களுடைய பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய நேம் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அல்லது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குது உங்களுடைய நேமில் அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எதனா அது ரிலேட்டடான ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண அதாவது இல்லை இஷ்யூ வீடாக இருக்கட்டும் அது ரிலேட்டடாக கன்சர்ன் லெட்டர்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ சேல் லீடாக இருக்கட்டும், கிஃப்ட் இல்லை செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்தமாதிரி கோர்ட் ஆர்டராக இருக்கட்டும், ஸோ இந்தமாதிரி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ யார் பேருக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு எதனா ஒரு ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுனால வித் கன்சர்ன் லெட்டரோட நான் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்ம் 4ம் ஃபார்ம் 2ம் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பில் 3 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான ரூல்ஸாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி 3 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே 3 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான். ஸோ 1 by 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு எக்ஸிட்டிங் ஓனர் பேர் என்ன, இப்போ வர புது ஓனர் பேர் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன டேரிப்பில் இருக்குது, சிங்கிள் ஃபேஸா, 3 ஃபேஸா, கமர்ஷியலாக, டொமஸ்டிக்காக, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். ஸோ இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 665 rupees அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் ஒரு 90 rupees அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 665 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் இமிடியேட்டாக பே பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அல்லது அப்புறமா கூட நீங்கள் பே பண்ணலாம். ஸோ உடனே பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்புறமா கூட நீங்கள் பே பண்ணலாம். ஸோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகண்ட்டுடைய அந்த ஐடி ப்ரூஃப், அடுத்தது ஃபார்ம் 4 அண்ட் ஃபார்ம் 2 இது எல்லாத்தையுமே வியூ பண்ணி பார்த்துருவாங்க. நீங்கள் ஒரு காப்பியை இபி ஆஃபீஸில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டு இருந்தீங்க நான் இபி ஆஃபீஸுக்கு போகாமல் பைசா கொடுக்காமல் எப்படி வேலை ஆகும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நான் எந்த பைசாவும் கொடுக்கல, இபி ஆஃபீஸுக்கும் போகலை. ஜஸ்ட் எனக்கு 1 வீக்கில் என்னுடைய இபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்கேஸ் வந்து உங்களது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இன்கேஸ் எதனா டவுட் இருந்தால் மட்டும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி வேறு எதுக்குமே நீங்கள் இபி ஆஃபீஸ் போகணும், பேமெண்ட் யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் கூட நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லேயே அதிலே ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன்லேயே போனோம் பார்த்தீங்களா. ஸோ அதிலே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது. அதில் போயிட்டு போனீங்க அப்படின்னா எப்படி இபி பில் பே பண்ணணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு அதிலே கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்இபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ இந்த பேஜ் உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்தோடனே அங்கே தெரிஞ்ச அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பே அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ பேமெண்ட் முடிச்சதும் ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் அப்ளைட், ரெஜிஸ்டர்ட், வெரிஃபைட் அண்ட் நேம் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் 1 வீக்கில் உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுக்காக நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். இபி ஆஃபீஸ் போகணும் தேவையில்லை, யாருக்கும் பைசா கொடுக்கணும் தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்